எரேமியா 29 அதிகாரம் 11 வசனத்தை வாசிப்போமா? எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமேன், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையிலே பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நிலைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லுகிறார். அவை தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இங்கே அந்த நினைவுகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் ஆங்கில வேதாகமத்தில் இருக்கிறது, ஒரு டிரான்ஸ்லேஷனில் பிளான்ஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ திட்டங்கள். நம்முடைய ஆண்டவர் நமக்காக நிறைய திட்டங்களை ஆண்டவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அவை நமக்காக, அவர் நமக்காக ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களின்படி நம்மை நடத்துகிறார். அந்த திட்டங்கள் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஹல்லேலூயா. இந்த நாளில உங்களோடு கூட கர்த்தர் எப்படி நம்முடைய வாழ்க்கையில அவர் வைத்த திட்டத்தை நிறைவேற்றுகிறார் என்று நான் உங்களோடு கூட பிரசங்கம் பண்ணும் பொழுது உண்மையிலே உங்களை தட்டி எழுப்பும். உங்களை ஆவியானவர் தைரியப்படுத்துவார். உங்களை கர்த்தர் சந்தோஷப்படுத்துவார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் தைரியப்படுத்துவார் என்பதில் ஒரு சந்தேகமும் கிடையாது. ஆமென். ஒவ்வொருவரை குறித்தும் இந்த செய்தியை யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் ஒவ்வொருவரை குறித்து தேவன் ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு பெர்ஃபெக்ட் பிளானை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 19 அதிகாரம், 2 ராஜாக்கள் 19 அதிகாரம் 25 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 19:25. நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? இப்பொழுது நீ அரணான பட்டணங்களை பாழான மண்மேடுகளாக்கும்படிக்கு நானே அதை சம்பவிக்க பண்ணினேன். இங்கே நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நான் வெகு காலத்துக்கு முன் அதை நியமித்து பூர்வ நாட்கள் முதல் அதை திட்டம் பண்ணினேன் என்பதை நீ கேட்டதில்லையோ? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய எல்லா காரியங்களையும் நான் ஏற்கனவே பூர்வ காலம் முதல் நான் திட்டம் பண்ணினேன். ஆமென். ஏற்கனவே நான் நியமித்தேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செயல்படுத்துகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், இன்றைக்கு நான் போகிற பாதை ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான பாதையா இருக்கிறதே என்று நீங்க நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பாதையை உங்களுக்காக ஏற்கனவே அவர் தீர்மானம் பண்ணி இருக்கிறார், நியமித்து இருக்கிறார், அவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார், அதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். ஆகவே அந்த பாதையில நீங்க போகும் பொழுது நீங்க ஒன்றை புரிந்து கொள்ளணும், இந்த பாதையில ஏற்கனவே என் தேவன் நடந்திருக்கிறார். இந்த பாதையில எனக்கு வரும் காரியங்கள் என்னென்ன என்பதை அவர் அறிந்து எனக்காக சகலத்தையும் அவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் இதை விளக்குவதற்காக ஒரு அருமையான ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல நான் விரும்புகிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாதையாய் வனாந்திர பாதையில அவர்கள் நடந்து வந்தார்கள், அதை நாம் அறிந்திருப்போம். அப்போ அந்த நடந்து வந்த பாதையில அவர்கள் புறப்பட்டு செங்கடலை தாண்டி வருகிறார்கள். தாண்டி வந்த பொழுது தண்ணி இல்லை. 3 நாட்களாக அவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. திடீரென்று சொல்லி பார்க்கிறாங்க, மாரா அப்படிங்கிற ஒரு இடம் வருகிறது, அங்க கொஞ்சம் தண்ணி இருக்கிறது. எல்லாரும் சந்தோஷமாய், 3 நாள் தண்ணி இல்லாம எப்படி சந்தோஷமா இருக்கும். ஆகவே அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறாங்க. ஆனால் இந்த வேதம் சொல்லுகிறது, அந்த தண்ணீர் கசப்பாய் இருந்தது. யாரும் குடிக்க முடியாத அளவுக்கு அது கசப்பாய் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரே மாரா. மாரா என்றால் கசப்பு. கசப்பான ஒரு வாழ்க்கை, கசப்பான ஒரு பாதை, கசப்பான ஒரு தண்ணீர். இப்படிப்பட்ட பாதையில் அவங்க போய்கொண்டு இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் ஆண்டவர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பிக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு மரத்தை காண்பித்து அவர் சொல்லுகிறார், இந்த மரத்தின் ஒரு கொப்பை வெட்டி இந்த மாறாவில் அந்த தண்ணீர்ல போடு என்று சொல்லுகிறார். சொன்ன உடனே
அந்த தண்ணீர் மதுரமாயிற்று. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, மாறாவுல அந்த தண்ணீரை மதுரமாக்குவதற்காக நம்முடைய ஆண்டவர் எத்தனை வருடங்களுக்கு முன்பாக அந்த இடத்துல ஒரு மரத்தை வளரச் செய்தாரோ தெரியாது இல்லையா? யோசித்து பார்த்திருக்கிறீங்களா? இந்த மாதிரி ஒரு கோணத்துல மரத்தை வெட்டி போட்டார், மதுரமானது நம்ம நினைப்போம். ஆனா நம்முடைய ஆண்டவர் பாருங்க, எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக மரம் என்று சொல்லும் பொழுது குறைந்தது ஒரு 10 அல்லது 20 வருடங்களாவது அந்த மரம் வளர்ந்திருக்கணும் இல்லையா? அப்ப பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த பாதையில வருவாங்க என்பதை அவர் ஏற்கனவே பிளான் போட்ட பொழுதே இங்கு இந்த மாறாவுக்கு வருவாங்க. இந்த கசப்பான அனுபவம் அவர்களுக்கு வரும். அந்த நேரத்துல அவர்களுக்காக இந்த மரத்தை நான் முளைக்க பண்ண போகிறேன் என்று சொல்லி அவர் ஏற்கனவே திட்டமிட்டு அந்த மரத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க, நம்ம போற பாதையில் வருகிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். அந்த போராட்டங்களிலே ஒரு சொல்யூஷனை கொடுக்கும்படி அதையும் ஆண்டவர் ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருக்கிறபடினால நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற பாதை ரொம்ப கஷ்டமான ஒரு கடினமான பாதை. ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, இன்னைக்கு போற பாதை கடினமாய் இருந்தாலும், கசப்பாய் இருந்தாலும், கஷ்டமாய் இருந்தாலும் ஒன்று தெரியும், ஆண்டவர் எனக்காக ஏதோ ஒன்றை அங்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவதற்கென்று, என்னை நிம்மதியாய் வாழ வைப்பதற்கென்று கர்த்தர் எனக்கு அங்கு ஒரு மரத்தை வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொல்லுகிறார். அப்போ பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் ஈசாக்கை கொடுக்கிறார். ஈசாக்கை கொடுத்து அவர் சொல்லுகிறார், இந்த ஈசாக்கின் மூலமாக உன்னுடைய வம்சத்தை நான் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அப்படி சொன்ன ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கையும் கொடுக்கிறார். ஈசாக்கை கொடுத்த பிறகு ஒரே ஒரு காரியம் சொல்லுகிறார், ஆபிரகாமே, நீ உன்னுடைய மகனை, உன்னுடைய நேசகுமாரனை, ஏகபுத்திரனை கொண்டு போய் மோரியா மலையில போய் நீ அவனை பலியிட வேண்டும் என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் ஒரு வார்த்தை கூட பேசல. ஆண்டவரே, இவன் மூலமாகத்தானே என்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீர், அவனையே பலியாக கேட்கிறீரே என்று ஒரு வார்த்தை சொல்லல. அழகாக அந்த மோரியா மலைக்கு மகனோடு கூட புறப்பட்டு போகிறார். அந்த பலிபிடத்தில் கிடத்துகிறார், வெட்டும்படி கத்தியை ஓங்குகிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் சொல்லுகிறார் நிறுத்து என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நிறுத்தின உடனே இந்த ஆபிரகாமால ஆண்டவருக்கு பலி செலுத்தாமல் இருக்க முடியவில்லை. பலிபிடத்தை கட்டிவிட்டால் பலி செலுத்தி ஆக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு கூட அவன் தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது அந்த இடத்துல ஒரு தன்னுடைய கொம்புகள் சிக்கி கொண்டதாக இருந்த ஒரு ஆட்டுக்கடாவை அவன் பார்க்கிறான். ஆமென். அந்த ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை பலிபிடத்தில் கிடத்தி பலி செலுத்தியதை நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல அந்த மோரியா மலையில மக்கள் காணப்பட்டார்களானா? யாருமே காணப்படல. ஒரு மனிதன் அங்க காணப்பட்டா கூட பலிபிடத்துல ஈசாக்கை கிடத்தி இருக்கும் பொழுது விட்டுருவாங்களா? ஆபிரகாமை யாராவது சும்மா விடுவாங்களா? விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா ஒரு மனிதர்கள் கூட கிடையாது, ஒரு மந்தை கூட கிடையாது, மேய்ப்பர்கள் கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை மாத்திரம் ஆண்டவர் ஏற்கனவே பிளான் பண்ணி அந்த இடத்துல கொண்டு போய் சேர்த்தார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க போகிற பாதையை கர்த்தர் ஏற்கனவே அறிந்திருக்கிறார். உங்களுக்காக வெகு காலத்துக்கு முன்பாகவே அவர் திட்டம் பண்ணி இருக்கிறார், அவர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். ஆமென். அப்ப வெகு காலத்துக்கு முன்பாகவே என்று சொல்லும் பொழுது சங்கீதத்தில் ஒரு அருமையான ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 139 சங்கீதம் 16 வசனத்தை வாசிப்போமா? 139 சங்கீதம் 16 வசனம். என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஆமென். எப்ப கண்டதா? உருவான போது இல்ல, அவைகள் உருவாவதற்கு முன்பே, என்னுடைய அவயவங்கள் உருவாவதற்கு முன்பே அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புத்தகத்தில் எழுதி இருக்கிறது. ஆமென்.
ஆண்டவர் சொல்லுகிறாரே, பூர்வ முதல் நான் நிர்ணயம் பண்ணினேன், பூர்வ காலம் முதல் நான் திட்டம் பண்ணினேன் சொல்லுகிறாரே. எப்பொழுது என்று நம்ம கேட்டா, நம்முடைய அவயவம் உருவாகும் முன்பாகவே, நம்முடைய கரு உருவாகும் பொழுதே, உருவாவதற்கு முன்னே ஆண்டவர் தமது புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. உங்களை குறித்து நீங்கள் உருவாவதற்கு முன்பே, தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பே கர்த்தர் உங்களை முன்குறித்தார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எரேமியாவை குறித்து அவர் அழகாய் சொல்லுகிறார். எரேமியாவை பார்த்து 1ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுவோம். 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 1:5 நாம் வாசிக்க கேட்போமா? எரேமியா 1:5. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். ஆமென். எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை, எவ்வளவு உற்சாகத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தை இல்லையா? ஆண்டவர் எரேமியாவை பார்த்து சொன்ன வார்த்தை நமக்கும் சொந்தம்தான். நம்மை பார்த்தும் அதே வார்த்தை தான் சொல்லுகிறார். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன். ஹல்லேலூயா. நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இதை சொல்லும் பொழுதே ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் எவ்வளோ சந்தோஷம் இல்லையா? எவ்வளோ சந்தோஷம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். நான் நிறைய முறை சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் பரவாயில்ல, திரும்பவும் ஒரு முறை நான் சொல்லுகிறேனே. என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய சிறு வயதா இருக்கும் பொழுதே என்னுடைய இருதயத்துல ஒரு பிரச்சனை இருந்ததுனால என்னால நடக்க முடியாது, ஓட முடியாது. என்னுடைய ஹார்ட்ல ஒரு ஹோல் இருந்தது. ஆனா கர்த்தருடைய கிருபையினால என்னுடைய 5 வயதுல சிஎம்சி மருத்துவமனையில எனக்கு ஒரு ஆபரேஷன் செய்யப்பட்டது. அது நிமித்தமாக கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார், ஜீவனை கொடுத்தார். எனக்கு ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது. அந்த சர்ஜரியை பத்தி சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, என்னுடைய ஹார்ட்டை வெளியே எடுத்து உள்ள ஒரு ஆர்டிஃபிஷியல் ஹார்ட்டை பொருத்தி அது ஆப்ரேட் பண்ணி எல்லாத்தையும் செஞ்சு வெளியிருந்தே அதை இயக்கிவித்து எப்படியோ நிறைய சொல்லுவாங்க எங்க அப்பா அம்மா. அப்போ பாருங்க, அந்த நேரத்துல என்னுடைய தாயும் தகப்பனும் என்னை அவர்கள் ஊழியத்திற்கு என்று அர்ப்பணித்து இருக்கிறாங்க. அவர்கள் அர்ப்பணித்தார்கள் என்று சொல்வதை விட என்னுடைய ஆண்டவர் என்னை உருவாக்கும் போதே என்னை ஊழியக்காரியாக தெரிந்தெடுப்பதற்காகவே எனக்கு மட்டும் எங்களுடைய வீட்டில் 12 பேர், ஆனா எனக்கு மட்டும் ஒரு ஹோலை வைத்து கர்த்தர் என்னை உருவாக்கி இருக்கிறார். ஆமென். நான் அப்படிதான் நினைப்பேன். எனக்கு மட்டும் அந்த ஹோல் இல்லாமல் இருந்திருந்தால், அந்த சர்ஜரி இல்லாமல் இருந்திருந்தால் என்னை ஒப்பு கொடுத்திருக்க மாட்டாங்க. நான் இன்றைக்கு ஒரு ஊழியக்காரியா இருந்திருக்க மாட்டேன். ஆனா கர்த்தர் என்னை உருவாக்கும் பொழுதே அவர் என்னுடைய கருவை அவருடைய கண்கள் கண்டது. எனக்கு அதுல ஒரு டிஃபெக்டை வைத்து அதை ஆபரேஷன் பண்ணி அதுக்கு பிறகு சுகத்தை கொடுத்து இப்பொழுதும் என்னுடைய பலவீனத்தில் எனக்கு ஒரு பேஸ் மேக்கரை வைத்து அதை வைத்து ஓட வைக்கிறார். காரணம், நான் அவருக்காக வாழும்படியாக, இப்படி தேவனுடைய வார்த்தைகளை ஒவ்வொருவருக்கும் சொல்லும்படியாக இன்றைக்கு அவர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை. என் மேல இன்றைக்கு இந்த திட்டத்தை கர்த்தர் வைக்கவில்லை. தாயின் கருவில உருவாகும் முன்னே அவர் என்னை கண்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை, ஒரு பலவீனம் வருகிறது என்றால் நீங்க புரிந்து கொள்ளுங்கள், இதை கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். கர்த்தர் என்னை நடத்துகிறார், கர்த்தர் எனக்காக இதை ஏற்கனவே திட்டம் பண்ணி விட்டார் என்று நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுக்காக வைத்த அந்த பாதையின் ரகசியத்தை, அந்த திட்டத்தை குறித்து அழகாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆமென். என்னை குறித்து மாத்திரமல்ல, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரை குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அத்தனை பேரை குறித்தும், உங்கள் பிள்ளைகளை குறித்தும், உங்களுடைய வருங்கால சந்ததி குறித்தும் கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். அதனால நீங்க ஒரு நாள் சோர்ந்து போக கூடாது. என்னை இந்த பாதையில கர்த்தர் நடத்துகிறார் என்றால் அதற்கு ஒரு திட்டம் உண்டு. ஆமென். ஒரு மேன்மையான ஒரு திட்டம் உண்டு என்பதை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. வேதத்திலே சில தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறிய தேவ திட்டம், அது எப்படி கர்த்தர் நிறைவேற்றினார், அதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் என்ன
என்பதை குறித்து நான் வேகமாக சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுப்பார். அதை வைத்து உங்களை தைரியப்படுத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. நெகேமியாவின் புத்தகத்துக்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். நெகேமியா 6:15. அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஆமென். இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு அது முடிந்தது. ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்திலே ஒரு அருமையான வசனம் உண்டு. ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு திட்டம் வைத்திருப்பது எவ்வளவு உண்மையோ, அதை குறித்த காலத்துக்கு முன்பாகவே திட்டமிட்டது எவ்வளவு உண்மையோ, அதே போல அந்த தரிசனம் குறித்த காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. திரும்ப நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து ஒரு தரிசனத்தை, திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த குறித்த திட்டத்தை குறித்த காலத்துக்கு முன்பாகவே அவர் திட்டமிட்டிருக்கிறார். அந்த குறித்த தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கென்று ஒரு குறித்த காலத்தையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது, எத்தனை பேருக்கு குழப்பமா இருக்குன்னு தெரியல, ஆனா புரிஞ்சிருக்கும். ஹல்லேலூயா. உங்கள் ஒவ்வொருவரை குறித்து ஒரு திட்டம். அந்த திட்டம் வெகு காலத்துக்கு முன்பாகவே, குறித்த நாட்களுக்கு முன்பாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்த காலத்துல விளங்கும். ஆமென். இங்க பார்க்கிறோம், நெகேமியா வாழ்க்கையில காலத்துல இந்த எருசலேம் அலங்கத்தை குறித்து ஒரு திட்டம். ஆமென். அந்த திட்டம் என்ன? இந்த ஏலூல் மாதம் இந்த நாளில 52 நாளைக்குள்ள இந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. அப்போ அந்த திட்டத்துக்காக, அதை நிறைவேற்றுவதற்காக கர்த்தர் ஒரு மனிதனை தேடுகிறார். அதுதான் நெகேமியா. ஹல்லேலூயா. இந்த நெகேமியாவை பாருங்க, எப்படிப்பட்ட ஒரு மனிதன்னா, இவர் எருசலேமில் இருந்து சிறைப்பிடிக்கப்பட்டு இந்த அரண்மனையில, சூசான் அரண்மனையில இருக்கிற ஒரு மனிதன், இங்கு வேலை பார்த்து கொண்டிருக்கிற ஒரு அடிமை. ஆனா அவருக்கு ஒரு நல்ல கிருபை கிடைத்ததுனால ஆண்டவர் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் வைத்திருக்கிறார். பாருங்க, எருசலேம்ல எவ்வளவு மக்கள் இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்களை கொண்டு அந்த அலங்கத்தை கட்டலாமே. ஆனா ஆண்டவருடைய கண்கள் இந்த நெகேமியாவின் மேல் பட்டது. இந்த அலங்கத்தை கட்டுவதற்கு சரியான ஆள் இந்த நெகேமியா தான் என்பதை அவர் அறிந்தபடியினால அவர் நெகேமியாவை தெரிந்து கொண்டார். அது மாத்திரமல்ல, சரி, இந்த நெகேமியாவை ஏன் இங்க சிறைப்பிடிக்கப்பட்டு இங்க வரணும், அவர் எருசலேமில் இருந்திருக்கலாமே என்று சொன்னா, நம்ம எல்லாருக்கும் தெரியும், எருசலேமில் இருக்கிறவர்களுக்கு சன்பல்லாத் தொபியா ஒரு சவால். அவர்களால அந்த சன்பல்லாத் தொபியாவாகிய சத்துருவை எதிர்க்க முடியாது. அதனாலதான் ஆண்டவர் இந்த நெகேமியாவை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்து அவருக்கு ஒரு பலனை கொடுத்து, ராஜ பலனை கொடுத்து, ராஜாவுடைய சப்போர்ட்டை கொடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் ஏற்கனவே அவரை இந்த அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அது மாத்திரமல்ல, இந்த அலங்கம் கட்டப்படுவதற்கு நிறைய மரங்கள் தேவை, பொருட்கள் தேவை. இவை எல்லாவற்றையும் இந்த ராஜா கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் இந்த நெகேமியாவை ஏற்கனவே சிறைப்பிடித்து அரண்மனைக்கு கொண்டு வந்தார். அதுவும் பாருங்க, எவ்வளோ அழகா அரண்மனையில கொண்டு போய் எங்கேயோ ஒரு வேலையில போடல, இந்த நெகேமியாவை ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் மாற்றுகிறார். காரணம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த ராஜாவுக்கு பானங்களை குடிப்பதற்கு, அந்த ட்ரிங்க்ஸ் கொடுக்க வேண்டியது இவனுடைய கடமை. அப்ப ஒவ்வொரு நாளும் கிட்ட போய் கொடுக்கணும், ஒவ்வொரு நாளும் ராஜாவுடைய முகத்தை அவன் பார்க்கணும். அதனாலதான் இந்த நெகேமியாவுடைய துக்க முகத்தை ராஜா கண்டுபிடிக்க முடிந்தது. பாருங்க, அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர், தன்னுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அந்த எருசலேம் அலங்கத்தை குறித்த நாள்ல
குறித்த நேரத்துல அதை முடித்து கொடுப்பதற்காக ஆண்டவர் பல வருஷங்களுக்கு முன்பாகவே நெகேமியாவை எருசலேமில் இருந்து இந்த சூசான் அந்த அரண்மனைக்கு கர்த்தர் கொண்டு போய் அங்க அவருக்கு ஒரு ராஜா பக்கத்துல ஒரு வேலை கொடுத்து அது நிமித்தமாக ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்க வைத்து, ராஜாவுடைய ஆர்டர் கிடைக்க வைத்து, ராஜாவுடைய அந்த ஸ்ட்ரென்த் கிடைக்க வைத்து, உதவி கிடைக்க வைத்து, பொருட்கள் எல்லா மரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து ஒரு ராஜ மரியாதையோடு ராஜ பாதுகாப்போடு அவர் எருசலேமுக்கு வருகிறார். ஆமென். இந்த பாதுகாப்பு இந்த மரியாதை கிடைத்ததுனால அந்த நெகேமியாவை எதிர்த்து எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் நெகேமியாவுக்கு முன்பாக அவர்கள் நிற்க முடியவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய திட்டங்கள் எல்லாமே ஏற்கனவே ப்ரீ பிளான்ட். ஆமென். ஏற்கனவே அவர் திட்டமிட்டு விட்டார். ஒவ்வொருவரை குறித்தும் திட்டமிட்டு விட்டார். இந்த நெகேமியாவுக்கு ஒரு வேளை வேதனையா இருந்திருக்கலாம். ஆண்டவர் என்னை எருசலேமிலே வைத்திருக்கலாமே, ஏன் என்னை இங்க கொண்டு வந்தார்? இந்த அந்நிய ஜாதியான இந்த ராஜாவுக்கு நான் ஏன் வேலை செய்யணும்? எருசலேம்ல இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா நான் இருந்தேன் என்று நினைத்திருக்கலாம், வேதனைப்பட்டு இருக்கலாம். ஆனா பாருங்க, அதுக்கு ஒரு நோக்கம் வைத்திருந்தாரே நம்முடைய ஆண்டவர். அப்போ நெகேமியாவுக்கு ஒரு நோக்கத்தை வைத்து, அந்த அலங்கத்தை கட்டுவதற்கென்று ஒரு நோக்கத்தை வைத்த ஆண்டவர் உங்களை குறித்து, உங்கள் குடும்பத்தை கட்டுவதற்கென்று ஒரு நோக்கம் இல்லாமல் இருப்பாரா? நிச்சயமாகவே குறித்த காலத்துல உங்களுடைய இடிக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை வேதனையா இருக்கலாம், வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். ஏன் எனக்கு ஆண்டவர் இந்த பாதை அனுமதித்தார்? ஏன் என்னை இந்த குடும்பத்திற்கு கொண்டு சென்றார்? ஏன் என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார் என்று நீங்கள் கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு குறித்த திட்டத்தை வைத்திருக்கிறார். குறித்த காலத்துக்கென்று அந்த திட்டத்தை வைத்திருக்கிறார். அதை குறித்த காலத்துக்கு முன்பாகவே அவர் நிர்ணயம் பண்ணிவிட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எப்படி நெகேமியா வாழ்க்கையில அந்த அலங்கத்தை கட்டுவதற்கென்று ஒரு பிளான் வைத்திருந்தீங்களோ, அதே போல என்னுடைய குடும்பத்தை கட்ட, என்னுடைய தேசத்தை கட்ட, எங்களுடைய சபையை கட்ட எங்க மேல ஒரு திட்டம் வைத்திருக்கிறீரப்பா, அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த திட்டத்தின்படி உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென். அப்படி அவர் தம்முடைய திட்டத்தின்படி நடத்தும் பொழுது சன்பல்லா தொபியா வரலாம், ஆனால் யாருமே உங்களை தடை பண்ண முடியாது. அந்த திட்டம் நிச்சயமாகவே நிறைவேறும். அது கண்டிப்பாக நிறைவேறும். குறித்த காலம் வந்த பொழுது அந்த அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. ஆனா அதற்கு இடையில எவ்வளவு சவால்கள், எவ்வளவு நிந்தனைகள், எவ்வளவு அவமானங்கள். ஆனால் இந்த நெகேமியாவை கொண்டு கர்த்தர் செய்த திட்டம், நிர்ணயித்த திட்டம், கர்த்தர் அதை செய்து முடித்தார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு திட்டத்தை செய்து முடிப்பதற்காக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த வாசிக்கும் பொழுது நெகேமியாவை சூசான் அரண்மனையில் இருந்து கர்த்தர் கொண்டு வந்து இந்த எருசலேமுக்கு கொண்டு வந்து தான் நினைத்த காரியத்தை செய்து முடித்தார் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் ஒரு அருமையான வசனம் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ஏசாயா 46:10-11 வசனங்கள். அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டும் இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் முதற்கொண்டும் அறிவிக்கிறேன். என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமானவைகள் எல்லாம் செய்வேன் என்று சொல்லி உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கிலிருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்திலிருந்தும் வரவழைக்கிறவராயிருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆலோசனை நிறைவேற்றுவதற்காக, என்னுடைய திட்டத்தை செய்வதற்காக, என்னுடைய சித்தத்தை செய்து முடிப்பதற்காக ஒரு மனிதனை தூர தேசத்திலிருந்து நான் வரவழைக்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில என்னென்ன திட்டங்களை கர்த்தர் ஏற்கனவே அந்தத்திலே ஆதியிலே கர்த்தர் பூர்வத்திலே நிர்ணயம் பண்ணினாரோ அந்த திட்டத்தை செய்து முடிப்பதற்காக உங்களுக்காக தூர தேசமா இருந்தாலும் எந்த பகுதியிலே இருந்தாலும் மனிதர்களை வரவழைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். ஆமென். உங்களுக்காக உங்கள் வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறுவதற்காக. ஆமென். இன்னைக்கு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நினைக்கலாம், எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே, எப்படி என்னுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறும் என்று நீங்க நினைக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உங்களுக்கென்று கர்த்தர் குறித்த அந்த தேவ திட்டம் கண்டிப்பா நிறைவேறும். ஆமென். உங்களை கொண்டுதான் கர்த்தர் நிறைவேற்றுவார். அதற்காக ஆண்டவர் எதை வேண்டுமானாலும் செய்வார், யாரை வேண்டுமானாலும் கொண்டு வருவார், எந்த நேரத்திலும் அவர் செய்து முடிப்பார். எப்படிப்பட்ட சவால்களையும் நீங்கள் மேற்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபை பாராட்டுவார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வேதத்துல தான் எவ்வளோ காரியங்கள் இருக்கு. தேவ திட்டம்னு பாருங்களேன். ஒவ்வொருவர் வாழ்க்கையில வந்த தேவ திட்டங்களை நீங்க பார்க்கும் பொழுது அவ்வளவு ஆச்சரியம். ஆரம்பத்துல இருந்து அவ்வளோ ஆச்சரியமான காரியங்கள். ஆதாமை குறித்த தேவ திட்டம், ஏவாளை குறித்த தேவ திட்டம் இருந்தது. ஆனா அது நிறைவேறாமல் போய்விட்டது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இதை நான் சொல்லும் பொழுது, உங்களுடைய வாழ்க்கையில தேவ திட்டம் நிச்சயமா நிறைவேறும். ஆனா அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியாதபடிக்கு பிசாசு பல சவால்களை கொண்டு வரலாம், தந்திரமாய் நுழையலாம். ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுப்பதும் இடம் கொடாதிருப்பதும் யார் கையில இருக்கிறது? நம்ம கையில தான் இருக்குது. ஆமென். நம்முடைய திட்டத்தை எந்த மனிதனாலும் அதை நிறைவேற்ற முடியாமல் போக முடியாது. திட்டத்தை மாற்ற முடியாது. எந்த சத்துருவாலும் நம்ம மேல ஆண்டவர் வைத்த திட்டத்தை, நோக்கத்தை மாற்ற முடியாது. ஆனா ஒரே ஒருவரால தான் முடியும், அது நம்மால தான் முடியும். நம்ம அந்த திட்டத்துக்கு இடம் கொடாமல் இருந்தால், சத்துருவுக்கு இடம் கொடுத்து விட்டால் தேவ திட்டம் நிறைவேறாமல் போய்விடும். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இன்னொரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எஸ்தர் 8:16. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், யூதருக்கு வெளிச்சம், களிப்பு, மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆமென். ஹல்லேலூயா. யூதர்கள் என்றாலே தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான் யூதர்கள். அவரை துதிக்கிற பிள்ளைகள், ஒரு சந்ததி, அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக ஆண்டவருடைய சந்ததி என்று சொல்லப்படுமே, அதுதான் யூதருடைய சந்ததி. ஹல்லேலூயா. யூதர்கள் என்றாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த யூத வம்சத்துல தான், அந்த யூத சந்ததியின் வழியாகத்தான் ஏசப்பா அந்த உலகத்துக்கே பிறந்தார். ஆமென். இந்த யூதருக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென். இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா 17ஆம் வசனத்தை வாசிப்போம். 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. ராஜாவின் வார்த்தையும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதர்களுக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் இருந்தது. யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடித்ததினால் அவர்கள் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். யூதருக்கு களிப்பு, மகிழ்ச்சி, சந்தோஷம் அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யூதருக்கு பயப்படுகிற பயம் தேசத்து ஜனங்களை பிடிக்க வேண்டும். இது 2வது தேவனுடைய திட்டம். ஆகவே அனைவரும் யூத மார்க்கத்தில் வர வேண்டும் என்பது 3வது தேவனுடைய திட்டம். ஆமென். இன்றைக்கு கூட நம்ம எல்லாரும் தேவ பிள்ளைகளாகி நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு பயப்படும் பயம் மற்றவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம். நம்மை குறித்து ஒரு பயம் மற்றவர்களுக்கு இருக்கணும். இன்னொரு பக்கம் நம்மை பார்த்து அவர்கள், மற்றவர்கள் தேவன் பக்கம் திரும்ப வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஹல்லேலூயா. சோ இந்த 3 திட்டங்களும் நம்முடைய வாழ்க்கையில நடக்கணும், யூதர்களுடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். ஆனா அந்த யூதருடைய வாழ்க்கையில நடந்தது என்னன்னு பாத்தீங்கன்னா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போமா? 3:15.
அந்த அஞ்சக்காரர் ராஜாவின் உத்தரவினால் தீவிரமாய் புறப்பட்டு போனார்கள். அந்த கட்டளை சூசான் அரண்மனையில் பிறந்தது. ராஜாவும் ஆமானும் குடிக்கும்படி உட்கார்ந்தார்கள். சூசான் நகரம் கலங்கிற்று. யூதர்கள் மகிழ்ந்து களிக்கூற வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆனால் இந்த சூசான் நகரம் முழுவதும் கலங்கிற்று. அதில் இருந்த அத்தனை யூதர்களும் வேதனைப்பட்டார்கள். மொர்தெகாய் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு அழுதான். ஒரு யூத மக்களுக்கு இடையிலே ஒரு பெரிய கூக்குரல் உண்டாயிற்று, ஒரு கலக்கம் உண்டாயிற்று. காரணம் நமக்கு தெரியும். இந்த ஆமான் தந்திரமாக ராஜாவினிடத்தில் பேசி அந்த யூத ஜனங்களை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தை போட்டுவிட்டான். எப்பொழுதுமே பாருங்க, யூத மக்களுக்கு விரோதமாக சாத்தான் அடிக்கடி திட்டங்களை போட்டுக்கொண்டேதான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு தெரியும் அவர்கள் மேல கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, உங்க வாழ்க்கையில ஏன் அடிக்கடி சாத்தான் டிஸ்டர்ப் பண்ணுகிறான், ஏன் உள்ள நுழைகிறான்? நான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆமென். நான் முதல்ல சொன்னது மாதிரி என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் எனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்ததுனாலதான் என்னை கருவிலேயே என்னை அழிக்க பார்த்தான், சிறு வயதிலேயே என்னை அழிக்க பார்த்தான். ஆமென், ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல யாருக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வருது, போராட்டங்கள் வருதோ, அப்போ ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், உங்க மேல கர்த்தர் ஒரு பெரிய பிளான் வைத்திருக்கிறார். அதனாலதான் அதை அறிந்துதான் சாத்தான் அவ்வளவு ஈஸியா தந்திரமா உள்ள நுழைய பார்க்கிறான். 2 நாட்களாக கடந்த நாட்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, மோசே குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்ததுனாலதான் அவன் சிறு வயதா இருக்கும்போது அழிக்க பார்த்தான். அது வரைக்கும் பாருங்க, அந்த 400 வருஷத்துல சரித்திரத்திலே கிடையாது இப்படி குழந்தைகளை அழிப்பது. ஆனா கரெக்டா இந்த மோசே பிறந்து அவன் வெளியே இஸ்ரவேல் ஜனங்களை வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிற கரெக்ட் டைம்ல பாருங்க திட்டம் வருகிறது, சத்ருவின் திட்டம். ஆண் பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டும். ஏசப்பா பிறந்து அந்த நேரத்தில் ஒரு திட்டம் வருகிறது, 2 வயதுக்குட்பட்ட ஆண் பிள்ளைகள் கொலை செய்யப்பட வேண்டும். எப்பவுமே ஆண்டவருடைய திட்டம் பெரிதா இருக்க இருக்க சாத்தானின் திட்டமும் பெரிதாகி கொண்டே இருக்கும். நீங்க புரிந்து கொள்ளணும், உங்க வாழ்க்கையில ஏன் அவ்வளவு பிரச்சனை, ஏன் அவ்வளவு போராட்டம் என்றால் ஒன்றை புரிந்து கொள்ளணும், உங்களை குறித்து கர்த்தர் ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த சந்தர்ப்பத்தை நான் எடுத்து காட்டுகிறேன். எஸ்தருடைய புத்தகத்திலே யூத ஜனங்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய திட்டம் வருகிறது. ஆனால் அந்த நேரத்தில் யூதர்கள் கலங்கினார்கள், கஷ்டப்பட்டார்கள். ஆனா நமக்கு தெரியும், 4ஆம் அதிகாரத்துல நீங்கள் வாசிங்க, 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போமா? 4:14. நீ இந்த காலத்திலே மௌனமாய் இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும். அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னாள். ஆமென், ஹல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், எஸ்தரை பார்த்து மொர்தெகாய் சொல்லுகிற ஒரு வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் யூதருக்கு ரட்சிப்பு எப்படியாவது கர்த்தர் கொண்டு வந்து கொடுத்து விடுவார். ஆனால் இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு ராஜமேன்மை கிடைத்திருக்கலாமே. இதை சொல்லும் போது நான் உங்களுக்கு சம்பவத்தை தெரியும், இருந்தாலும் திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். யூதருக்கு ஒரு பிரச்சனை வருகிறது, அந்த யூதர்களை விடுவிக்க வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில நல்ல மகிழ்ச்சி உண்டாக வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் எவ்வளவு அழகாய் திட்டமிடுகிறார் பாருங்க. அந்த ராஜாவுடைய மனைவியாகிய வஸ்தியை ஆண்டவர் தள்ளி அந்த இடத்துல, அந்த பொசிஷன்ல எஸ்தரை கர்த்தர் கொண்டு வருகிறார். இதெல்லாம் ஒரு பெரிய திட்டம், ஒரு மாஸ்டர் பிளான் நடந்து கொண்டு இருக்கிறது, யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் ஒரு தற்செயலாய் நடந்த சம்பவமாக எல்லாரும் நினைக்கலாம். ராஜாவுக்கு அவ்வளோ கோபம் வருகிறது தன்னுடைய மனைவி மேல. அவ அப்படி ஒரு பெரிய தப்பு செஞ்சாளான்னு பார்த்தா அவ்வளோ பெரிய தப்பு செய்யலை, அவ பெரிய தப்பு பண்ணலை. ஆனா அந்த நேரத்துல ஆண்டவர் அவனுடைய இருதயத்துல பேசி வஸ்தியை தள்ளும்படி செய்து, அந்த இடத்துல எத்தனையோ கன்னி பெண்கள், அழகான பெண்கள் இருந்தாலும் அந்த இடத்துல எஸ்தரை கர்த்தர் கொண்டு வந்து வைக்கிறார். ஆமென்.
அதுதான் தானியேல்ல ஒரு வசனம் உண்டு, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் ஆண்டவர். ஆமென். ஒரு திட்டமும் இல்லாமல் ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டார். ஒரு காரியத்தை அவர் திட்டமிடுகிறார் என்றால் அது நிச்சயமாக அது ஒரு பெரிய பிளான், அவருக்கு பின்பாக ஒரு பெரிய காரியம் இருக்கும். ஜனங்களுக்கு, தேவ பிள்ளைகளுக்கு சாதகமாக ஒரு பெரிய பிளான் இருக்கும். ஆமென். இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி எஸ்தருக்கு ஒரு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உங்களை ஆண்டவர் ஒருவேளை தெரிந்தெடுத்திருக்கலாமே, உங்களுக்கு இந்த பிளானை கர்த்தர் கொடுத்திருக்கலாமே. பாருங்க, எனக்கு எத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க, அவர்களுக்காக ஜெபிக்க வைப்பதற்காகத்தானே ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை எழுப்பி கொண்டிருக்கிறார். இந்த ஆன்லைன் ஊழியத்தை ஆண்டவர் எதற்காக கொடுத்தார் என்று நாங்கள் யோசிக்கும் பொழுது ஒன்றை புரிந்து கொள்ள முடிகிறது. நிறைய மக்களை தட்டி எழுப்பி ஜெபிக்கிற ஒரு சேனையை எழுப்புவதற்காக இந்த ஆன்லைன் ஊழியத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரே. ஆமென். நீங்க எங்களோடு கூட இணைந்திருப்பதற்கு காரணம் என்ன? அதுக்கு ஒரு கிரேட் பிளான் இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலத்தில், இப்படிப்பட்ட காலத்தில், இவ்வளவு கஷ்டம் நிறைந்த காலத்தில், இந்த நெருக்கமான காலத்தில் மக்களுக்காக ஜெபிப்பதற்காக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில அவர் கொண்டு போகிற பாதை ஆச்சரியமானது. எஸ்தரை ராஜ மேன்மை கொடுத்ததினால, அவள் நிமித்தம், அவள் ஜெபித்ததின் நிமித்தம் யூதருக்கு களிப்பும் சந்தோஷமும் உண்டானது. ஆமென். நீங்க இந்த காலத்துல மௌனமாய் இருக்க கூடாது. இந்த காலத்தில் நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறும் பொழுது உங்களை கொண்டு கர்த்தர் தேசத்துக்கு ஒரு எழுப்புதலையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் நிச்சயமாக கொண்டு வருவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அதே போல நம்ம பார்க்கிறோம், இந்த மொர்தெகாயும் ஒரு யூதன். இந்த மொர்தெகாயுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். அதுதான் அந்த கடைசி அதிகாரத்துல பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நம்ம பார்க்கிறோம். எஸ்தர் 10:3. யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததும் அன்றி, தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஆமென். இந்த மொர்தெகாயை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் என்ன தெரியுமா? அகாஸ்வேரு ராஜாவுக்கு அடுத்த பொசிஷன், செகண்ட் பொசிஷன். ஹல்லேலூயா. யூதர்கள் எல்லாருக்கும் தலைவன். ஆமென். அது மாத்திரமல்ல, தன்னுடைய மக்களுக்காக நன்மையை நாடி அவர்களுக்கு ராஜாவினிடத்துல பேச வேண்டிய வேலை. என்னுடைய மக்களுக்கு, யூத மக்களுக்கு இந்த நன்மையை செஞ்சிருங்க, அவங்களுக்கு இந்த வேலையை போட்டு கொடுத்துருங்க, அரண்மனையில் இவங்களுக்கு போட்டு கொடுங்க, இவங்களுக்கு போட்டு கொடுங்க. இப்படி நன்மையை நாடி பேசுகிற ஒரு மனிதன், தன்னுடைய யூத குலத்துக்கு சமாதானம் உண்டாகும்படி பேசுகிற ஒரு மனிதன். ஆமே, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு பொசிஷன்ல மொர்தெகாயை கர்த்தர் கொண்டு வந்து உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார். காரணம், அவன் யூத குலத்தை சேர்ந்தவன், தேவனுடைய பிள்ளை. யூத குலனா ஏதோ ஒரு காஸ்ட், ஏதோ ஒரு ஜாதி நினைச்சிடாதீங்க, அது தேவனுடைய பிள்ளை. ஆமென். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாலும் அதுல யூத குலத்தை கர்த்தர் விசேஷப்படுத்தினார். காரணம், அந்த சந்ததியில ஆண்டவர் பிறந்தார். ஆமென். யூதாவில் இருந்து ஒரு செங்கோல் உண்டாகும், யூதாவில் இருந்து ஒரு ஆளுகிறவர் தோன்றுவார் என்பது தீர்க்க தரிசனம். அதனாலதான் இந்த யூத குலத்தை கர்த்தர் அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டிருக்கிறார். காரணம், ஒரு திட்டம், மேசியாவை குறித்த ஒரு திட்டம் இந்த யூத குலத்துல. ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை பற்றி நாம் மற்றவர்களுக்கு சொல்வதற்கு, மற்றவர்களுக்காக நன்மைகளை நாடி அவர்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுவதற்காக நம்மை கர்த்தர் உயர்த்தும்படி கர்த்தர் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மறந்து போயிடக்கூடாது. பைபிள் வசனங்கள் எல்லாம் படிக்கும் பொழுதெல்லாம் சைடு பை சைடு உங்களை வைக்கணும். எனக்கு என்ன, மொர்தெகாய்க்கு இப்படி, எனக்கு என்ன. ஆமென். மொர்தெகாயை கர்த்தர் எப்படி உயர்த்தினார் பாருங்க. அவர் உயர்த்தினது நிமித்தம் அவர் நன்மை உண்டாக, சமாதானம் உண்டாக பேசிக்கொண்டிருந்தார். இன்னைக்கு நீங்க நன்மை உண்டாக பேசுறீங்களா? சமாதானம் உண்டாக பேசுறீங்களா? இல்ல நான் குடும்பத்துல குழப்பத்துக்காக பேசுறீங்களா? அவங்களை அழிச்சிருங்க ஆண்டவரே, உங்களை வெட்டிருங்க ஆண்டவரேன்னு பேசுறீங்களா?
இல்ல, உங்களை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். என்ன திட்டம்? நீங்க மக்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்க வேண்டும். மக்களுக்கு நன்மை வருவதற்காக பரிந்து பேசணும். ஆனா இந்த திட்டத்தை அறிந்த ஆமான் சத்துரு அவனை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அவன் திட்டம் தீட்டினான். 5ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், இந்த மொர்தெகாயை கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு தூக்கு மரத்தை உண்டாக்கினான். அவனுடைய மனைவி சொல்லுகிறாள், அவன் யூத குலமானால் நீர் அவரை மேற்கொள்வதில்லை. மனைவி சுரேஷ் பெரிய பெரிய திட்டங்களை போட்டு கொடுக்கிற, அவர் குட்டி பிசாசு மாதிரி போட்டு கொடுக்கிறா. ஆனாலும் அவள் சொல்லுகிறாள், அந்த மொர்தெகாய் யூத குலமானால் மேற்கொள்ள முடியாது. ஆமென். இன்னைக்கு நீங்க உங்களை குறித்து சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளையானால் சத்துரு எனக்கு விரோதமாக திட்டங்களை தீட்டலாம், ஆனால் மேற்கொள்ள முடியாது. ஆண்டவர் சொல்லுகிறாரே, உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும், ஆனால் மேற்கொள்ள முடியாது. யாக்கோபுக்கு விரோதமாக மந்திரவாதம் வரும், குறி சொல்லுதல் வரும், ஆனால் அது பலிப்பதில்லை. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். உங்களை குறித்து, உங்கள் ஒவ்வொருவரை குறித்து என்றைக்கு நீங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டீர்களோ, அல்லது உங்கள் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே உங்களை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை அறிந்து அதை செயல்பட விடாமல் தடுக்கும்படி சாத்தானும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதுதான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறேன். ஒரு பெரிய திட்டம் ஆமான் போடுகிறான். எப்படியாவது தூக்கு மரத்துல கொண்டு போய் போட்டுறணும். கரெக்டா சம்பவம் தெரியும், ரொம்ப வேகமா நான் பேசி முடிக்க விரும்புகிறேன். கரெக்டா அந்த ராஜாவுடைய அறையில வந்து இந்த ஆமான் மொர்தெகாய்க்கு விரோதமாக பேச வேண்டும் என்று நினைக்கிற அந்த டைம்ல, அந்த நேரத்துல ஆண்டவர் மொர்தெகாய்க்காக பேசினார். ஆமென். ராஜாவிடத்துல ஒரு புதிய திட்டத்தை கொடுத்தார். இவன் மொர்தெகாய்க்காக ஒரு திட்டம் போட்டுட்டு வந்தான். ஆனா ஆண்டவர் மொர்தெகாய்க்காக வேறு பிளானை வைத்திருந்தார். ஆமென். அந்த பிளான் என்ன? தீமைக்கு ஏதுவானவைகள் கிடையாது, சமாதானத்துக்கு ஏதுவானவைகளே. ஹல்லேலூயா. யாரெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்களோ, உங்களுக்காக சாத்தான் தீமைக்கு ஏதுவான பிளானை போடுவான், ஆனால் ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாய் மாற்றுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மொர்தெகாய்க்காக ஒரு பெரிய பிளான், ஆனா அந்த மொர்தெகாய்க்காக கர்த்தர் அற்புதங்களை செய்தார். ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறதுனால கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டத்துக்கு விரோதமாக சாத்தான் எவ்வளவு போராடினாலும், உயிரையே எடுக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் அனுமதிக்காமல் ஒன்றும் முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் எடுத்தான், ஆனா ஆண்டவர் சொல்லிட்டா ஜீவனை தொடக்கூடாது. ஆமென். உங்களையும் குறித்து கர்த்தர் வைத்த திட்டங்கள் நிறைவேறுகிற வரைக்கும் நம்முடைய ஜீவனை எடுக்க கொரோனாவுக்கு அதிகாரம் கிடையாது, எந்த சத்துருக்கும் இடமே கிடையாது, எந்த ஆக்சிடென்ட்டுக்கும் இடம் கிடையாது. ஆமென். நம்புங்க, என்னை கொண்டு கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருப்பாரே, ஆனால் அதை செய்து முடித்த பிறகுதான் பரலோகத்துக்கு நான் என்னை எடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 45:7. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். ஆமென். நீங்க பார்க்கிறோம், யோசேப்பை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருந்தார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், சின்ன பிள்ளைங்க கூட சொல்லிருவீங்க, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை ஆசீர்வதிக்கும்படி அவருக்கு கொடுத்த ஒரு பெரிய தரிசனத்தை நிறைவேற்றும்படி அவ்வளோ பெரிய ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். அதற்கு இடையில அவ்வளோ பாடுகள், அவ்வளோ உபத்திரவங்கள், அவ்வளோ பிரச்சனைகள். ஆனா அந்த உபத்திரவங்கள் வெளியாக அவர் தாண்டி சென்றார். ஆமென். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதில் கூட ஒரு சின்ன ஒரு பிளான் உங்களுக்கு அழகான சொல்லி கொடுக்க விரும்புகிறேன். குழியில போட்டாங்க, அப்புறம் அதை தூக்கி விற்று போட்டாங்க. அவன் போய் போத்திபார் மனைவி வீட்டுக்கு போறான். அங்கிருந்து நேரா அவன் செஞ்ச தப்புக்கு ஜெயிலுக்கு போறான். அந்த ஜெயிலுக்கு போகும்போது கூட அவன் ஆண்டவர் எப்படி கொண்டு போய் எந்த ஜெயிலில் கொண்டு போய் வச்சா தெரியுமா? நீங்க வாஸ்து பார்த்தா உங்களுக்கு நல்லா தெரியும். விஐபி ஜெயிலில் கொண்டு போய் வச்சார். விஐபிஸ் எல்லாம் கொண்டு போய் ஜெயிலில் வைப்பாங்கல்ல, ஒரு செப்பரேட்டா,
அந்த இடத்துல கொண்டு போய் வைக்கப்பட்டார். ராஜாவுக்கு விரோதமா, ராஜாவினால யார் யாருக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறதோ அந்த மக்கள் எல்லாம் வைக்கப்படுகிற அந்த ஜெயில, அந்த சிறைச்சாலையில இந்த யோசேப்பை கொண்டு போய் வைத்தார். இவர் சாதாரண அடிமை. இவர் அந்த ஜெயில கொண்டு வந்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆனா கொண்டு வந்து வைத்தார். ஏன் தெரியுமா? அங்கதானே பானபாத்திரக்காரன் வருவான், அங்கதானே ராஜாவினால அங்க போடப்பட்ட சுயம்பாகி வருவான். அப்பதானே அந்த சொப்பனங்களை சொல்ல முடியும். வேற எங்கேயாவது ஒரு ஜெயில போட்டிருந்தா இவங்களை மீட் பண்ண முடியாது, ராஜாவுக்கு ஒரு கனெக்ஷன் வராதே. எவ்வளவு ஆண்டவர் பாருங்க, எவ்வளவு அழகா திட்டமிட்டு அவர் செயல்படுகிறார். ஆமேன். அப்ப நான் ஒரு நாள் ஆண்டவரிடத்துல கேட்ட பொழுது, ஆண்டவரே, இவ்வளோ பெரிய யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தீர், அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தீர், எகிப்து தேசம் முழுமைக்கும் நீர் ஆசீர்வதித்தீரே, ஆனா நீர் இந்த யோசேப்பின் வம்சத்துல வரலையப்பா, யூதா வம்சத்துல தானே நீங்க வந்தீங்கன்னு கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு அழகாய் கற்றுக் கொடுத்த வசனம் தான் இது. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிப்பதற்காகவும் உங்களை இரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். யோசேப்பை இப்படி உயர்த்துறதுக்கு காரணம் என்ன? இந்த யாக்கோபின் சந்ததியில் இருக்கிற யூதா வம்சத்தை பாதுகாப்பதற்காக. ஹல்லேலூயா. இந்த யூதா வம்சம் ஒளிந்து போக கூடாது. யோசேப்பு வம்சம் ஒளிஞ்சு போனாலும் மற்ற எந்த வம்சம் ஒளிந்து போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா யூதா வம்சத்தை குறித்து கர்த்தர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். வெகு காலத்துக்கு முன்பாகவே, பூர்வ நாட்களுக்கு முன்பாகவே அவர் வைத்த திட்டம், யூதாவில் இருந்து ஒரு செங்கோல் எழும்பும். ஆமென். யூதா வம்சத்துல ஏசப்பா பிறக்கணுங்கிறது தேவ திட்டம். அந்த யூதா வம்சத்தை உயிரோட காப்பதற்காக, அந்த வம்சம் பூமியிலே இராதபடிக்கு, அது ஒளிந்து போகாமல் இருக்கும்படிக்கு அவர்களை ஆதரிக்க யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பிள்ளைகளாய், ஆண்டவரை வெளிப்படுத்துகிற சந்ததியாய், ஹல்லேலூயா, அவருடைய துதியை சொல்லி வருகிற சந்ததியாய் நீங்களும் நானும் இருக்கும்படியாகத்தான் கர்த்தர் இந்த உலகத்திலே நம்மை ஆதரித்து வைத்திருக்கிறார். நமக்கு உயிரோட காப்பாற்றி வைத்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் நம்மை உயிரோட கர்த்தர் வைக்கவில்லை. நம்மை உயிரோட வைப்பதற்காக மற்றவர்களை ஒரு கருவியாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். யூதாவை ஆதரிப்பதற்காக யோசேப்பை கர்த்தர் பயன்படுத்தி, எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் இல்ல ஆண்டவருடைய பிளான். ஹல்லேலூயா. இன்னைக்கு சோர்ந்து போகாதீங்க, எனக்கு என்ன நினைக்காதீங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கென்று ஒரு பெரிய மாஸ்டர் பிளான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய கைகள் எந்த ஆலயத்துக்கு, வேதத்துல ஒரு வசனம் உண்டு, எந்த செருபாபேலின் கைகள் ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போட்டதோ அதே செருபாபேலின் கைகள் தான் அந்த ஆலயத்தை செய்து முடிக்கும், கட்டி முடிப்பான். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில உங்களை கொண்டு கர்த்தர் வைத்த திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். உங்களுக்கென்று வைத்த, உங்களில் ஆரம்பித்த அந்த நற்கிரியைகளை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லமை உடையவராய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கென்று குறித்ததை கர்த்தர் உங்கள் மூலமாய் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென். உங்களுக்கென்று வைத்த திட்டத்தை, பூர்வ நாட்களுக்கு முன்பாகவே நியமித்த திட்டத்தை உங்கள் மூலமாக குறித்த காலத்துல செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி அப்பா உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி பிடித்து கொள்ளுங்க. அப்பா, இன்னைக்கு இந்த செய்தியை கேட்க வைத்ததுக்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆமென். இப்போ ஒருவேளை நீங்கள் நேரலையில் எங்களோடு இணைந்திருக்கலாம், ஒரு சிலர் இப்பொழுது நீங்கள் பிறகு இதை பார்த்து கொண்டிருக்கலாம். எப்படி ஆனாலும் தேவனுடைய மாஸ்டர் பிளான்ல நீங்க இருக்கிறீங்க. உங்களை குறித்து கர்த்தருடைய திட்டம் அவருடைய கரங்களில் எழுதப்பட்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. ரீபா லபா. ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம், ஒவ்வொருவரை குறித்து கர்த்தர் வைத்த திட்டம் நீங்கள் உருவாகும் முன்பே, உங்கள் அவயவங்கள் உருவேற்படும் காலத்துக்கு முன்பாகவே ஆண்டவருடைய புஸ்தகத்திலே எழுதப்பட்டிருக்கிறதே, எழுதப்பட்டிருக்கிறதே. தாயின் கருவிலே நீங்கள் வெளிப்படும் முன்னே உங்களை பெயர் சொல்லி அழைத்து உங்களுக்கென்று
ஒரு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை பரிசுத்தப்படுத்தி இம்மட்டுமாய் கர்த்தர் காத்து வந்திருக்கிறாரே. ஒரு திட்டம் இல்லாமலா கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய சூழ்நிலை இன்றைக்கு மோசமா இருக்கலாம். ஒருவேளை அரண்மனையில சிறைச்சாலையில் இருந்த நெகேமியாவை போல இருக்கலாம். நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை விட்டு என்னுடைய தேசத்தை விட்டு அந்நிய தேசத்திலே நான் அடிமையாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே என்று கவலையோடு இருக்கலாம். என்னுடைய சொந்த வீட்டுல எப்படி இருந்தேன், இன்றைக்கு நான் திருமணம் ஆகி இந்த வீட்டுல ஒரு அடிமை போல இருக்கிறேனே என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, அந்த குடும்பத்தை கட்டுவதற்காக, அந்த குடும்பத்தை தேவன் பக்கம் திருப்புவதற்காக கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த குடும்பத்தோடு உங்களை இணைக்கவில்லை. இதை கர்த்தர் என்னுடைய உள்ளத்துல உணர்த்துகிறார். யாரோ ஒருவரோடு கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையை பார்க்காதீங்க. இந்த காலத்துக்கு நீங்கள் உதவியாயிருக்கும்படிதான் இந்த ராஜ்ய மேன்மை கொடுத்திருக்கிறார், இந்த ஐஸ்வர்யத்தை கொடுத்திருக்கிறார். உங்களால் இயன்ற மட்டும் யார் யாருக்கு உதவி செய்ய முடியும், உதவி செய்யுங்க. கைகளை திறங்க. இதற்காகத்தானே இந்த ராஜ்ய மேன்மை கொடுத்திருக்கிறார். உங்களால் எவ்வளவு ஜெபிக்க முடியும் ஜெபிங்க, ஜெபிங்க, மன்றாடுங்க. இதற்காகத்தானே இந்த செய்திகளை எல்லாம் கேட்க வைத்திருக்கிறார். ரபா ஷதல ரபா. ஹல்லேலூயா. மொர்தெகாய்க்கு விரோதமாக எவ்வளவு திட்டங்கள், எவ்வளவு கொடூர திட்டங்கள். ஆனா ஒன்று முக்கியம் அல்லவா, அந்த மொர்தெகாய் தான் செகண்ட் பொசிஷன்ல கர்த்தர் உயர்த்தினாரே. வேலை ஸ்தலத்துல நெருக்கமா சோர்ந்து போகாதீங்க. எனக்கு ஏன் ஆண்டவர் இவ்வளோ கஷ்டத்தை வைத்திருக்கிறார், எவ்வளோ போராட்டம், என்னை கீழே தள்ளி தள்ளி எல்லாரும் மேல ஏறலான்னு நினைக்கிறாங்களே, அப்படி சோர்ந்து போகாதீங்க. அவங்க மேல போன பிறகு அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு என்று தனியா ஒரு பொசிஷன் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிஹானா வௌஷந்தல பௌரி கலபா ரிபால பௌஷபல பௌரி கலபா. ஒவ்வொருவரோடும் கூட கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். ஓராபா ஷந்தல பௌரி கலபா, ஓராபா ஷதல பௌரி கமலபா. உங்கள் வம்சம் இந்த பூமியில் அழியாதபடிக்கு பாதுகாக்க உங்களுக்காக ஒரு யோசேப்பின் வம்சத்தை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக ஒரு லேவியனை ஜெபிக்கும்படி ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். உங்களுக்காக மன்றாடுவதற்கு தேவ ஊழியர்களை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். காரணம், நீங்களும் நானும் பிரகாசிக்கணும், நீங்களும் நானும் கிறிஸ்துவை வெளிப்படுத்தணும், நீங்களும் நானும் கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தானே தாயின் கருவிலேயே உங்களை அவர் தெரிந்து கொண்டார். தாயின் கருவிலேயே உங்களை தெரிந்து கொண்டார். ரெண்டு பேரை பார்த்து சொல்லுவோமா, என்னுடைய சுவாசம் இருக்கும் வரைக்கும் உண்மையை ஆராதிப்பேன். அந்த பாடலை நம்ம எல்லாம் பாடலாமா? எல்லாம் சேர்ந்து பாடலாமா? தாயின் கருவில் உருவாகும் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. ஆமென். சொல்லுவோமா ஆண்டவரை பார்த்து, அப்பா ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். நாட்கள் முடியும். ஆமென். சொல்லுங்க, அப்பா எனக்கு நீ கொடுத்த ஜீவன் எதற்காக? உமக்காக ஆண்டவரே. உம்மை ஆராதிக்கப்பா, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை தப்பு பண்ண ஆண்டவரே, யூதா எத்தனை முறை தப்பு பண்ணா, ஆண்டவர் மன்னித்தாரே, மன்னித்தாரே. நடக்க வைத்தீரே. எத்தனை முறை அறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்
செய்து மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆமாண்டவரே, எவ்வளவு பெரியவரப்பா நீங்க, எவ்வளவு நல்லவரப்பா நீங்க. சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Yes Lord, ஆமென். நீர் கொடுத்த நம் ஜீவனப்பா, நீர் கொடுத்த சுவாசம் அப்பா. சுவாசம் ஒழியும் ஓரவா சந்தல ஓரிகவா. ஆராதிப்பே, ஆராதிப்பே. என்னை தள்ளினா ஆமென். அன்போடு அழைத்துக் கொண்டீர். எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? என்னையும் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வந்தீரே. பாவி என்று என்னை தள்ளினாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்துக் கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, எல்லாரும் அர்ப்பணிச்சிருங்க. சுவாசம் ஒழியும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிச்சிருங்க. உங்க திட்டம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. உங்க சித்தம் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. நாட்கள் முடியும் வரை, சந்தல ஓரிகவா பாபா. பிரியும் வரை, ஆமென். ஒரு அபிஷேகம், ஒரு புதிய அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. அப்பா, நீர் வைத்த திட்டங்கள் நிறைவேறட்டும் அப்பா. ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே ஆராதிப்பே. ஆமென். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை கொண்டு நீர் செய்ய நினைத்த ஒன்றும் தடைப்படாது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. அவர்களை உயர்த்துவதற்கென்று ஒரு நேரம் வைத்திருக்கிறீர் அப்பா. அவர்களை உயர்த்துவதற்கென்று ஒரு பிளான் வைத்திருக்கிறீர் அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்காக எதை வேண்டுமானாலும், எப்படி வேண்டுமானாலும், யாரை கொண்டாகிலும் நீ செய்து முடிக்கிற தேவன் அல்லவா. உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்துவீராக. உம்முடைய சித்தத்தின்படி உம்முடைய பிள்ளைகளை நடத்துங்க. உம்முடைய திட்டம் உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நிறைவேறட்டும் அப்பா. உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் எரிந்து பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே. அப்பா, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்திலே மன்றாடுகிறவர்களாக, மக்களுக்காக பரிந்து பேசுகிறவர்களாக, ஆண்டவரே அவர்கள் உயர்த்தப்படட்டும். அலங்கங்களை கட்டுகிறவர்களாக உயர்த்துவீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீர் எங்களோடு கூட பேசினீர், எங்களை தட்டி எழுப்பினீர், எங்களை தைரியப்படுத்தினீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கோடி ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் உங்களோடு கூட பேசினார், உங்களை தைரியப்படுத்தினார், உங்களை திடப்படுத்தினார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை நம்முடைய தேசத்திலும் குடும்பத்திலும் செய்ய போகிறார். ஹல்லேலூயா.